நண்டு கிரேவி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இதுக்கு 1 kg நண்டு வாங்கி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் சாட்வே பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்வே பண்ணிக்கலாம். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிராபை இதை ஆட் பண்ணி நல்லா மசாலா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கோட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு கிரேவிக்கு தேவையான தேங்காய் நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கிரேவிக்கு டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், இல்லை உங்களுக்கு செமி கிரேவி ரைஸ்க்கு வேணும்னா கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லிட்டு க்ளோஸ் பண்ணி கிரேவியை நல்லா குக் பண்ண விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செமி கிரேவி ரைஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ளேவராக இருக்கும். Please press subscribe, like and bell buttons.